கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலென திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்பனே முருகா, செந்தூர்வாள் செல்வ குமரா, வேலெடு தெரியல பேச மட்டும் கூடாது. ட்ரை பண்ணு. குளிர்தான் உனக்கு? இல்ல இல்ல உன் துப்பட்டா கூட எனக்கு குளிர். என்ன யோசிக்கிற? நாமளும் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். கொஞ்சம் கோஆபரேஷன் பண்ணு. அவ்வளவு பெருசா ஒண்ணுமே ஆகலக்கா. அப்படியா? வேலை வாங்கணும்னு நான் சந்தோஷமா சொல்லிட்டேங்க. மாப்பிள, நல்லவன் மாதிரி கோட்டெல்லாம் போட்டு என்னை ஏமாத்திட்டீங்களா மாப்பிள? யோ, கோட்டு போட்டவன் நல்லவன் யாரையா சொன்னா? நான் வந்துட்டு சொன்னேன். அவ கூட மட்டும் நான் வந்துட்டு ஜாலியா இருக்கேன் அப்படின்னு பார்த்தா கிடையாது. எனக்கு பேசிக்கா பொண்ணுங்களை பார்த்தாலே பேச வராது. அப்படியா? உங்களுக்கு அடிபட்டது எப்படி இருந்தது? கொஞ்சம் கேரா இருந்தது. அப்படிதான். உன் கையில கேம் இருக்குது, அதை டெவலப் பண்ணி உன்ன மாதிரி 10 பிள்ளைங்களை ரெடி பண்ணு. எஃப்ஜேவோட இந்த வாரம் இந்த வீட்டு தலை எப்படி இருந்தது? தெரிஞ்சோம் அழகர் டைம் போட்டோ சொன்னேன், பொட்டாச்சி சாவாசம் வேணாம்னு. நீங்க எஃப்ஜேக்கு பதிலா பதில் சொல்றீங்களா இல்ல எப்படி? இந்த மொத்த பதிலும் எஃப்ஜேக்கு ஆதரவா இருந்துச்சு. உட்காரு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க தூங்குறத மட்டும் எத்தனை முறை அட்ரஸ் பண்றது பிக் பாஸ் வீட்ல? இது வரைக்கும் எத்தனை பேர்? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட காஃபியோட என்ன எத்தனை மணிக்கு கூப்பிடுறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சிடுறேன். போன வாரம் என்ன நடந்தது? என் வீட்டில் எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, ஆடிஷன் என்ன நினைப்பாங்க, இதை யோசிச்சு உட்காந்தீங்கன்னா ஒன்றுமே பேச முடியாது. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன் நீங்க இப்படி ஒரு கோழையாவே இருக்கீங்க? முடியாது. அதனால அதுக்கு உட்காந்து யோசிக்காதீங்க, சப்பக்கட்டு கட்டாதீங்க. சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்பக்கட்டு கட்டுறீங்களே. எதுக்காக பாராட்ட வாங்கினீங்க? நீங்க பொறுமையா எங்க சாண்ட்ரா காலில் வரைக்கும் விழ போனீங்களேங்க. நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ அவன் பின்னாடி சுத்துறதும், அவனை கண்டு பயப்படுறதும், அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இருக்குதே கேரக்டர். உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. எங்க அதிகாரம் எவ்வளவு பெரிய போதை தெரியுமா? அது ஜெயிக்கான் எந்த வழியும் வலிக்கும் காரணம் நேடி எடுக்கான் உள்ளது அதிகாரமான வீட்டு தலையா வந்து எங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாம். இத்தனை பேர் எதிர்பார்த்திருக்காங்களா? வியனா தவிர மத்த எல்லாரும் குத்தி காட்டி பேசினாலும் சொரணியே இருக்க மாட்டேங்குது அவனுக்கு. இப்படியும் ஒரு ஜென்மமா நம்ம பரம்பரையில இப்படி வந்து பிறந்திருக்கானே. ஒரு நிமிஷம், என்னாச்சு சொல்றேன் போடா. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. ஐயோ இல்ல, அதுவே சொல்லுது போல. போன வாரம் வீட்டு தலை உள்ள வரல. விடுங்களா, நீங்க விடுங்க. அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? நான் பேச மாட்டேன் அப்படின்னா நீ பேசாம இரு. நீ பேசாம இருக்கிறதுக்குலாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. கிளம்பி போ. இப்படிதான் இவன் ஒவ்வொரு தடவையும். எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேச திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? இங்க உட்கார்ந்து வியானாவோட பேசிட்டு அப்படி இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தாரு. செயலும் உங்களுடைய தோரணையும் எதுவுமே உட்காரல, செட் ஆகல. நீங்க உட்காருங்க. அப்புறம் உனக்கு தனியா சொல்லுவாங்களா? உட்கார்றடே. சரிண்ணா. சாண்ட்ரா, இப்படி சொல்லாதீங்க, இப்படி பதில் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு இப்படி பதில் சொல்லாதீங்க. எஃப்ஜே எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாங்க. அது பெரிய அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சும்மா பார்வை வேலை வாங்குறதுக்காக பண்ணது. சொன்னா நம்ப மாட்டீங்க. நீ சொல்லு, நான் நம்புறேன். சண்முகியோட புருஷன் நம்பவே முடியலையே. பாத்தீங்களா, நம்ம 2 பேஜ் பாருங்களா. இதுக்கு தான் உங்ககிட்ட எதுவும் அவரை தொலைக்க வச்சதும் ஷெட்டிய இனாயத்களில் பக்கம் சாய வச்சதும் இதே கை. ஸ்டோர் ரூம்ல பேனா பேப்பர் இருக்கு. நீங்க யாருக்கு வேணா மொட்டை கடுதாசி போடுங்க. எர்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சொல்லுமாப்ல. பட்ட பகலிலே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. சின்ன சேனல்
எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.